திடீர்னுங்க இன்னைக்கு மாஸ்டர் வந்து ஸ்கூல்ல சிக்கன் வந்து சாப்பிட்டுருப்பாங்க போல. இங்க காஷ்மீர்ல இவங்க செய்யற எல்லா உணவுகளுக்குமே காரம் வந்து அதிகமா சேர்ப்பாங்க. அந்த காரம் வந்து அவளுக்கு ஒத்துக்கல. இங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நான் வெறும் டீ தான் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். டீ வந்து அதையும் வந்து இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கஞ்சி காய்ச்சி ரவை கஞ்சி அப்படின்னு கேட்டாங்க. கஞ்சி வந்து காய்ச்சி கொடுத்தது. கொஞ்ச நேரம் வந்து வயிறு சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து வயிறு வந்து எரிச்சல்ல விட்டுருச்சு. அதோட தான் புல்வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்க, அவங்க தான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் சீக்கிரமாவே டிரைவிங் வந்து கத்துக்கணும். இப்படி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல தான் கொஞ்சம் நமக்கு ஒரு பயமாவும் இருக்கு. அதே மாதிரி நமக்கு என்னதான் வந்தாலும் நாம தான் வந்து அதை ஃபேஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கு. என்ன பண்ண பாவம் பாருங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு ஊசி வந்து போட்டாங்க. வயிறு வந்து எரிச்சல்ல விட்டுருச்சு. இங்க இவங்க பண்ற சமையல் எல்லாமே அதுக்காக தான் நான் அவங்க வெளியே வந்து சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும். நான் எல்லாமே வீட்லயே பண்ணி கொடுத்து விட்டுருவேன். லஞ்சுக்குமே எல்லாம் கொடுத்து விட்டுறது. இன்னைக்கு ஏதோ அங்க பார்ட்டி மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வச்சிருப்பாங்க போல. அதுல இந்த சிக்கன் வந்து கொடுக்கவும் அந்த சிக்கன் வந்து ஒத்துக்கிறான்.